வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. ஸ்டெர்லைட் ஆலை வழக்கு விசாரணை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசியல் காரணத்திற்காகத்தான் ஆலை மூடப்பட்டது என ஸ்டெர்லைட் தரப்பில் புகார் கூறப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் தமிழ்நாடு அரசின் ஆட்சேபனைகளை புறம் தள்ளிவிட முடியாது என தெரிவித்தனர். பின்னர் தங்கள் தரப்பு வாதத்தை முன்வைத்த தமிழ்நாடு அரசு ஆலை விவகாரத்தில் முடிவெடுக்க அமைக்கப்பட்ட குழு அளித்த பரிந்துரைகள் அடிப்படையில்தான் அரசு நடவடிக்கை எடுத்தது என கூறியது. தொடர்ந்து கருத்து தெரிவித்த நீதிபதிகள் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் அனைத்து மக்களும் நீதிமன்றம் வர இயலாது என்றதோடு குரலற்றவர்களின் நலனை பாதுகாக்க வேண்டியது நீதிமன்றத்தின் கடமை என தெரிவித்தனர். மேலும் சுற்றுச்சூழல் பாதிப்பு விவகாரத்தை வெகு எளிதாக புறம் தள்ள முடியாது என்றும் உயர்நீதிமன்ற தீர்ப்பையும் முழுமையாக புறக்கணிக்க முடியாது எனவும் கூறிய நீதிபதிகள் ஸ்டெர்லைட் ஆலை தேசிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்தது என கருதியே ஆலையை இயக்குவது குறித்து நிபுணர் குழுவை அமைக்கலாம் என நீதிமன்றம் பரிந்துரைத்தது என தெரிவித்தனர். அத்தோடு ஸ்டெர்லைட் ஆலையை நேரடியாக திறக்க சொல்லி எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என மறுத்துவிட்ட நீதிபதிகள் ரெட் கேட்டகரி என வகைப்படுத்தப்பட்ட நிறுவனம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த அனைத்து விவகாரங்களையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்றும் அதன் பின்னரே முடிவெடுக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் தெளிவுபடுத்தினர். ஸ்டெர்லைட் ஆலையை மூட வேண்டும் என்ற பின்னணியில் NGO இருக்கிறது என்றும் அந்த NGO நிறுவனம் செயல்பட்டு வந்துள்ளது என்றும் ஸ்டெர்லைட் ஆதரவாளர்கள் தரப்பில் வாதிடப்பட்டது. மேலும் ஆலையில் இருந்து வெளியேறும் கழிவுகள் ஆலையை சுற்றியிருக்கும் நிலத்தடி நீரை கடுமையாக மாசடைய வைத்துள்ளது என்றும் ஸ்டெர்லைட் போன்று வேறு எந்த நிறுவனமும் அந்த பகுதியில் சுற்றுச்சூழல் மாசை ஏற்படுத்தவில்லை எனவும் தமிழ்நாடு அரசு வாதத்தை முன்வைத்தது. குறிப்பாக சுமார் 5.3 லட்சம் மெட்ரிக் டன் தாமிரம் ஜிப்சம் கழிவுகளை ஆலை நிர்வாகம் முறையாக சுத்திகரிக்காமல் ஆற்றுப்படுகையில் கொட்டி மாசுபடுத்தியிருக்கிறது என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்தது. அப்படியென்றால் ஸ்டெர்லைட் ஆலையை அந்த இடத்தில் இருந்து அகற்றிவிட்டால் கழிவுகளை யார் அகற்றுவது என நீதிபதிகள் கேட்க ஆலை நிர்வாகம் அகற்ற வேண்டும், அப்படி இல்லை என்றால் ஸ்டெர்லைட் செலவில் அரசுதான் அகற்றும் என தெரிவித்தனர். இதனையடுத்து ஸ்டெர்லைட் ஆலைக்கு கடும் நிபந்தனைகளை விதித்து இயங்க அனுமதிக்கலாமே என கேட்ட நீதிபதிகள் நிபந்தனைகளை பூர்த்தி செய்யவில்லை என்றால் ஆலையை திறக்க அனுமதி வேண்டாம் என யோசனை தெரிவித்தனர். ஆனால் அதற்கு மறுப்பு தெரிவித்த தமிழ்நாடு அரசு ஏற்கனவே விதித்த நிபந்தனைகளையே பூர்த்தி செய்யாத ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகத்தை தற்போது மட்டும் எப்படி நம்ப முடியும் என கேள்வியை முன்வைத்தது. இதனையடுத்து ஆலை மூடி 6 ஆண்டுகள் ஆகும் நிலையில் தற்போது அந்த இடத்தில் நிலத்தடி நீர் எந்த அளவிற்கு முன்னேற்றம் அடைந்துள்ளது என நீதிபதிகள் கேள்வி எழுப்ப எந்த முன்னேற்றமும் இல்லை என தமிழ்நாடு அரசு பதிலளித்தது. அப்படியென்றால் ஸ்டெர்லைட் ஆலையால் தான் மாசு ஏற்பட்டது என எப்படி கூற முடியும் என நீதிபதிகள் கேள்வி எழுப்ப ஸ்டெர்லைட் ஆலையால் ஏற்பட்ட மாசுவில் இருந்து நிலத்தடி நீர் சரியாக பல ஆண்டுகள் ஆகும் என தமிழ்நாடு அரசு தெரிவித்தது. இதனையடுத்து ஸ்டெர்லைட் வழக்கு வியாழக்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.